அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்த காசா போர் நிறுத்தம் மற்றும் பிணை கைதிகள் விடுவிப்பு திட்டத்தை இஸ்ரேல் ஒரு வழியாக அங்கீகரித்துள்ளது. இது ஒரு வரலாற்று முக்கியமான முன்னேற்றம் என வர்ணித்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ ட்ரம்ப் மற்றும் அமெரிக்க பிரதிநிதிகளுக்கு நன்றி தெரிவித்தார். பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸும் இந்த போர் நிறுத்தத்தை வரவேற்று இதை வரலாற்று தருணம் என கூறி நீண்ட நாளுக்கு இந்த அமைதி நிலைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். இந்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டமாக இஸ்ரேல் சிறையில் உள்ள நூற்றுக்கணக்கான பாலஸ்தீனர்கள் விடுவிக்கப்படுவர். அதே சமயம் இஸ்ரேலிய படைகள் காசாவின் சில பகுதிகளிலிருந்து பின்வாங்கும். முக்கியமாக உணவுப் பொருட்கள், தண்ணீர், மருந்துகள் உள்ளிட்ட உதவிப் பொருட்களை ஏற்றிக்கொண்டு தினமும் நூற்றுக்கணக்கான லாரிகளும் காசாவுக்கு அனுப்பப்பட உள்ளன. வெள்ளை மாளிகை இப்படி நம்பிக்கைக்குரிய அறிவிப்புகளை வெளியிட்டு வந்தாலும் காசாவில் இன்னும் இஸ்ரேலிய தாக்குதல் தொடர்கின்றன. குறிப்பாக மேற்கு காசா பகுதியில் வெடிப்புச் சத்தங்கள் கேட்பதாக பாலஸ்தீன தகவல் மையம் கூறியது. இந்நிலையில் அதிபர் ட்ரம்ப், நெத்தன்யாஹூ இடையிலான நெருங்கிய உறவுகள் மற்றும் காட்டார் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளுடனான உறவுகள் இந்த ஒப்பந்தத்தில் முக்கிய பங்கு வகித்துள்ளதாக பார்வையாளர்கள் கூறுகின்றனர். இது ஒரு பெரிய முன்னேற்றம் என்றாலும் இது அமைதி ஒப்பந்தம் அல்ல, ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் மட்டுமே என்ற எச்சரிக்கையையும் அவர்கள் விடுக்கவே செய்கின்றனர். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.